நான் வீட்ல சொல்லிட்டு வரேன். கத்தல மீன் ஃப்ரெண்ட். இது பேர் கத்தல படி பாத்துங்க. இங்க இருந்தா நம்ம வந்து போட்டிங் கிளம்ப போறோம். ஏரம்ட இருக்கு, பால்பன் இருக்கு. ஏதோ சொல்றா. திரும்புகத்தா ஒரு பக்கமா திரும்புகத்தா. ஏய் இப்போ உங்க லைவ்ல மீன் பிடிச்சு காட்ட போறோம். எப்படி மீன் வரல மீன் வரல மீன் வரல சாப்பிடு. மீன் வரல. ஹலோ வீடியோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு விலாக் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம வந்து போட்டிங் போறோம். போட்டிங்க இதுக்கு யார் யார் போறோம்னா நான், அவன், இவன், அவன் எல்லாம் போயிட்டு இருக்கோம். மெயின் பர்பஸ் என்னன்னா, நம்ம ஒரு இது வாங்கியிருக்கோம், புதுசா வாங்கியிருக்கோம். நம்ம 14,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் மைக்கு. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு இது எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது அதை வந்து வீடியோவில் காட்டலான்னு இருக்கோம். மைக்கை வந்து எப்படி நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணி சும்மா காட்ட போகிறது, நாங்கள் யூஸ் பண்ணி அது எப்படிலாம் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து என்ன சொல்கிறது கமெண்ட்ல போடுங்க. இப்போ நாங்கள் பேசுறது எப்படி இருக்கு, மைக்கில் வச்சு பேசுறது எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லணும். இதில் வேற ஓவரா இருக்கு. சரி, ஏதாச்சும் ஜூஸ் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே கிளம்பும். அப்படியே கைஸ், மைக்கெல்லாம் செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம நண்பன் வீட்டுக்கு வந்திருக்கோம். ரொம்ப சாந்தா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஆமாம், இப்போ வந்து இங்க இருந்தா வந்து நம்ம சாந்த வந்து போட்டிங்க்கு அழைச்சிட்டு போக போறாரு. ஸோ வந்து பாப்போம், ஜூஸ் குடிச்சிருக்கானுங்க எல்லாருமே. சாமில் போட்டு அடிச்சிட்டு அக்கா வந்திருக்காரு. அக்கா சரி நண்பா, போட்டிங் பண்றானா? கிளம்பு, இந்த ஜூஸ் குடிங்க. இந்த ரவுண்ட் போடு. நன்னாரி சார், நன்னாரியா? 5 மணிக்கு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கறா. ஏய் பாப்டா, ஜூஸ் வாடா. ஏய் மாப்ள, ஏய் புறா ஆள புறா பாருங்க டிக்கில ஸ்நாக்ஸ் ஏரம்ட இருக்கு, பால்பன் இருக்கு. அது மெய்ஸுக்கு பிடிச்ச ஹாட் முட்டாய் இருக்கு, சாட்டு பிஸ்கட் இருக்கு. அது எனக்கு நம்ம முக்கியமான பொருளை எடுத்தாச்சு. போடா நீ போடலாம் இதுல வச்சு. என்னடா இங்க பாருடா, இப்படிதான் ஆங்கற கிளப்புங்க சொல்லுங்கடா. ஆமனே ஏற அது போன் எடுத்து கொஞ்சம் பின்னாடி. வந்து நம்ம கோப்ரோ வந்து செட் பண்ணோம். வலை விடுவ மாட்டேன்டா. விட்டுற நீ மூணு சொன்னா விட்டுற வேண்டியதா. வலை இறக்கலாம்ல, நீ மூணு சொன்னா விட்டுற வேண்டியதா. வந்து லைவ் மீன் பிடிச்சி காட்ட போறோம். கஷ்டமா இருக்கு. தண்ணி எப்ப வீடியோஸே வழக்கமாக உள்ளதோட கடல் ரொம்ப வேகமாக அடிச்சதுனால எங்களால் போட்டிங் ஒழுங்காகவே போக முடியல. இருந்தாலும் உங்களுக்காக மீன் பிடிச்சி காட்டணும்னு நம்ம வாஞ்சூர் கரவரமா வளவிடலான்னு போட்டை திருப்பினப்ப நம்ம பசங்க பண்ண அட்ராசிட்டிஸ் இருக்கு. ஒன்னு பண்ணலாம். ஒன்னு சாமிக்கு தண்ணி நிறைய எங்க டாஸ்க்கு முடிச்சு விட்டுருவாங்க. கடல்ல அடிச்சு ஒரு சாமி வந்தா சாவடிச்சிருவாங்க. நான் வீட்ல சொல்லிட்டு வரேன். கடலில் விழுந்தாலும் கட்டு மரம் தான் மேய்ப்பேன், முடிஞ்சு விட மாட்டேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம். அவன் இன்னும் திருந்தல மாமா. மக்களே, கப்பல் வருது. அங்கே போய்க்கலாமா? இங்கதான் கொடுவா பிடிப்போம். உயிரோட உள்ள ஆளை பார்த்து தள்ள போட்டுரும். எனக்கு பயம் வந்து என்ன தெரியுமா, என்னை பத்தி நான் பைப்பில்ல, நான் உந்தா கேட்டு நீங்க எங்கேயோ ஓரமா போயிட்டு வர வச்சுக்க. இவனுக்கு நீச்சல் தெரியாது, அவன் ஜாலியா துண்ணிட்டு இருக்காரு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. லைவ்ல உங்களுக்கு மீன் பிடிச்சி காட்டுறோம். துடிக்க உங்களுக்கு காட்டுறோம். மீனை பிடிச்சி பொறிச்சு சாப்பிடுறோம். வயசு காட்டுறேன். இப்ப மீன் பிடிச்சி காட்டுறாரு. இப்ப திரும்புகத்தா ஒரு பக்கமா திரும்புங்க. வணக்கம். எதுக்கு இதை போடுறாங்க? நமக்கு ஸ்டார்டிங் எது எண்ட் எது நமக்கு தெரியாது. அதான் ஸ்டார்டிங்காக நமக்கு தெரிஞ்சுக்கிறதால இந்த நிலை கேன நம்ம போட்டு தள்ள போட போறோம். ரொம்ப தெரிஞ்சாலும் சொன்னாலு போடுமா. நிறைய மீன் போறதுக்காக பொய் சொல்லலாம். ஆனா ஏக்கர் போய் சொல்லக்கூடாது. ஏக்கரே இல்ல, தண்ணியா
மத்தி பாய்டா மிரண்டா குடிச்சு எனர்ஜி ஏத்திப்போம். ஏன்டா வலை வருது அவங்களுக்கு வீடியோஸே வலையை தண்ணியில் இறக்குனதுக்கு அப்புறம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வலையை பிடிச்சிக்கிட்டோம். எதனால அப்படி பிடிச்சிக்கிறோம்னா அப்பதான் வலை வந்து தண்ணியில போய் நல்லா படியும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வலையை பத்த ஆரம்பிச்சப்ப நடந்தது நீங்களே பாருங்க. நம்ம கடமை வலையை இறக்கி வலையை பத்துறான். அக்கா வருது வலை கிழிச்சிட்டு அக்கா வருது. வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். மீன் படுமா படாதா ஒரு சஸ்பென்ஸ்ல இருக்கு. மீன் வந்த ஒண்ணு அப்ப மீன் வரல இருந்துச்சுக்கா. மீன் 50 மீன் வாங்கிட்டு முடியும். மீன் என்ன ஒரு புத்திசாலித்தனம். இது பேர் மத்தின்னு சொல்லுவாங்க. இந்த மீன் பேர் முள்ளுக்கார. முள்ள பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கையில குத்துனா கடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கத்தல மீன் ஃப்ரெண்ட்ஸ். இது பேர் கத்தல பொடி பாத்துக்கோங்க. நல்ல காமெடி. வீடியோஸே நாங்கள் கிட்டத்தட்ட 20 நிமிஷமா வலை பற்றி எங்களுக்கு வெறும் 4 மீன் தாங்க பட்டுச்சு. அதனால தான் நாங்கள் போட் எடுத்துட்டு கடை குளிக்கிறதுக்காக ஒரு நல்ல ஸ்பாட்டாக தேடினப்ப நம்ம வாஞ்சியூர் ஷிப்யார்டுக்குள்ளேயே போட்டுட்டோம். வீடியோ எடுப்போமா வேணாமா? இந்த மீன் மட்டும் தான் இப்போதைக்கு நாங்கள் பிடிச்சதுல உயிரோட இருக்கு. இந்த மீனோட பேரு கத்த மாட்டுது பாருங்க. அப்படியே மண்டை அந்த மாதிரி போடு. போ சாமே நண்பர்களே, இப்போ வந்து சாம் வந்து சொல்லிட்டு விட போறாரு. சுத்தல சரி ஏன் உருவுது? நான் ஊந்துற தண்ணியில அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, இதான் ஆங்கர கலப்புற வீடியோ. நம்ம முக்கியம் என்ன கஷ்டப்பட்டு ஆங்கர கலப்புற பாப்பா பையா ஜிம்முக்கு போட பாடியா தூட ஆங்கர பாட்டு நண்பர்களே, போட்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. நமக்கு ஹெல்ப் பண்ண அருள்முருகன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்களுக்கு ஃபிஷிங் சம்மந்தமான வீடியோனாக்கா மறக்காமல் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நெக்ஸ்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்னடா முகில அதான் உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் வேணுமோ இந்த மாதிரி ஃபிஷிங் சம்மந்தமான எனக்கு கண்டென்ட்டாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், இன்னைக்கு வந்து மீன் அதிகமாக படல. ஏன் ப்ரோ மீன் படல? ஏதாவது சொல்லுங்க. புரியல, ஏதாவது சொல்லுங்க. தண்ணி ஓட்ட இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கு. காலையில மீன் படுமா? கையில பிடிச்சதுனால படல. முடியல சிரிக்கிறா. சரி ஓகே, இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். எல்லாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க நண்பர்களை. சரி ஓகே, மறக்காம விக்னேஷ் ஸ்டோன் ஷாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரட்டா, டாடா, பை.